எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து நம்ம கோழி குஞ்சுகள் வந்து மதுரை தாங்க போகுது. அது வந்து ஒரு இருக்குது. அடுத்த தாய் கோழியில் வந்து 60 குஞ்சுகள் இருக்குதுங்க. இது வந்து நான் வந்து ஒரு பாக்ஸில் போடல, 2 பாக்ஸாக இதுக்கு வந்து 2 பாக்ஸை எடுத்து ஒரே பாக்ஸ் மாதிரி இப்போ அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வசதி திருவண்ணாமலையிலேருந்து மதுரைக்கு போடும்போது ஒரு பாக்ஸுக்கு வந்து 500ரூபாலேருந்து 600 வரைக்கும் அவங்க கேட்குறது. ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸு. ஆனால் ஒரு பாக்ஸ் மாதிரியே தெரியும். ஏன் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து திருவண்ணாமலையிலேருந்து மதுரைக்கு போகும்போது ஒரு பாக்ஸ் 600 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது நம்ம கஸ்டமர் வாங்குறவங்களுக்கு அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துருக்கூடாதுங்களா, அதனால இப்போ வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பொழுதுமே வந்து தாய் கோழியோட கோழி குஞ்சுங்களை கொடுக்கறதுனால அவங்க வாங்கக்கூடிய கஸ்டமருடைய வசதிக்காகவும் காசு அவங்களுக்கும் கொஞ்சம் பட்டா இருக்கணுன்றதுக்காக நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க பாருங்க. இப்போ எல்லாமே அப்படி போட்டு பேக்கப் பண்ணிட்டு குறுக்குள்ள ஒரு டேப் வச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்களும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, பரவாயில்ல பாக்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது. அது ரெண்டுமே அவங்க நினைக்க மாட்டாங்க. குறுக்குள்ள நம்ம டேப் அடிச்சுன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. அதனால அவங்களுக்கு இப்போ ஒரு 300 சார்ஜ் நமக்கு கொஞ்சம் மிச்சப்படுத்தி கொடுத்தா மாதிரி ஆச்சு. இது வந்து சேஃபாகவும் இருக்கும். 2 தாய் கோழி இருக்கிறதுனால ஒரு கோழியோட ஒரு கோழி பஸ்ஸு ட்ராவலும் போது ஒன்னோட ஒன்று அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா தாய்மை குணம் அதிகம் இருக்கிறதுனால ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கும். அந்த சண்டையும் இப்போ வந்து குறுக்குள் ஒரு ஒரு சுவர் மாரி வச்சிருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளும் கோழிகளுக்குள்ளே வர அந்த சிக்கல்களை நம்ம தடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம குஞ்சுகளை இது வந்து ஒரு வாரம் ஆன குஞ்சுங்களுக்கு இது இன்னும் எப்போன்னு போடலை. ஆனால் நம்ம அந்த தகவலை நம்ம சொல்லிட்டோம்னாக்கா அவங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இப்போ வாங்க இதை எடுத்து விட்டுடலாம். நம்ம குஞ்சுங்க பாருங்க, இப்போவே ஒன்னோட ஒன்று எப்படிலாம் பண்ணுது பார்த்தீங்களா? அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி பேக்கப் பண்ணுறோம். இந்த 60 குஞ்சுங்கள் கோழி குஞ்சுங்கள் எல்லாமே ரொம்ப அது மாதிரி ஆக்ரோஷமான கோழிகள் தான் குஞ்சுகளை வந்து காப்பாற்றுறது ரொம்ப சிறப்பாக கவனிக்கணும். அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. இது கொஞ்சம் சாதுவா இருக்குதுங்க. அது கொஞ்சம் ஆக்ரோஷம் சாதுவா இருக்குது. இது வந்து ஒரு 10 வருஷம் 4 நாள் தாங்க ஆகுது. இதையே நம்ம எடுத்துக்கிட்டலாம். சண்டை அதிகரிச்சு அதனால நம்ம பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டா ஒரு பாக்ஸ் தான் இருக்குது அடுத்தது. அதனால இவர் அழகா இதுல வந்து உட்காந்துக்குவார். ஓகேங்களா? பாருங்க, பார்த்துட்டு எடுத்து பார்த்து அழகாக க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏர் சர்க்குலேஷனுக்காக எல்லா பக்கமும் ஒழிச்சு போட்டோம். நைட்டில் பாருங்க, எல்லா பக்கமும் பாதுகாப்பான அளவில் நம்ம ஹோல்ஸை போட்டுட்டோம். பஸ் ஸ்டாண்டில் தாங்க நம்ம இருக்கிறோம். இப்போ வந்து கரெக்டாக 8:45 9 மணி ஆக போகுது. வந்தோம். சூப்பராக மதுரை வண்டி எப்பொழுதுமே ரெகுலராக போடக்கூடிய வண்டி தான் அந்த வண்டி. இது வந்து மாட்டுத்தாவணியில் வந்து 4:15 மணிக்கெலாம் 4 மணிக்கெலாம் வர சொல்லுவாங்க. அதிகப்படியாக 4:30 மணிக்கெலாம் மதுரை மாட்டுத்தாவணியில் அவங்க வந்து அங்கே வாங்கிக்கலாம். வந்தோம். சிறப்பாக தெரிஞ்ச கண்டக்டர் தான் இருந்தார், சார் தான் இருந்தார். நான் வந்து பஸ்ஸில் வச்சுட்டு அவங்கள்ட்ட இப்போ நம்ம தகவல் சொல்லிட்டாங்க. 4 மணி 4:15 அவங்க வந்துட்டாங்கனாக்கா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சேஃபாகவும் பொருள் போய் சேர்ந்துருங்க. எப்படி வச்சுன்றதை நீங்களே பார்த்துட்டீங்களா? ஓகே, நன்றி.